வணக்கம்மா. இன்றைக்கி ரோஜா செடியை பற்றி வீடியோக்கள் பார்க்க போகிறோம்மா. ரோஜா செடியை பற்றி நிறைய டிப்ஸ் இருக்குமா. தண்ணி விடாத பாருங்கள். இந்த ரோஜா செடிகள் வந்து மாடியில் தாம்மா வச்சுருந்தேன். நம்ம தோட்டம் மேலே இருக்கா, அதில் ஏறின உடனே ரைட் சைடில் இந்த ரோஜா செடிகள் பூத்து நம்ம போகும்போதே வாங்கம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த வெயிலில் என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்சிங் ரோசஸ் வாங்கினதெல்லாம் கருக ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அதாவது மொக்கும் கருகுதை பாருங்கள். இந்த மாதிரி கருக ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுதுங்களா? இதை பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் வந்து கருக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவங்களை கீழே வந்து பால்கனிக்கு இறக்கிட்டோம்மா. இவங்க வருஷக்கணக்கில் மேலே இருந்தவங்க. இப்போ நான் வருஷம்னா 2 வருஷமாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன். பன்னீர் ரோஸ்லாம் என்கிட்ட, இதெல்லாம் பன்னீர் ரோஸுமா. பன்னீர் ரோஸ்லாம் என்கிட்ட வருஷக்கணக்கில் இருக்காங்க. கீழே இறக்கி வந்து இது வந்து காலையில் இப்போலேருந்துமா வெயில் எப்போ வருதோ அதுலேருந்து 12 மணி வரைக்கும் தான் வெயில் ரோஜாவில் படுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் வெயில் படாதுமா. அதனால் என்ன பண்ணாங்க, நான் மேலேருந்து கீழே இறக்கின உடனே ரூட்டு டிரான்சாக்ஷன் ஷார்ட்னு வரும் இவங்களுக்கு. அதாவது வேர்கள் வந்து செடிகள் கிளைகள் எல்லாமே நிழல் இருக்கிறதுனால பாதி வெயில் தான் கொடுக்குது. கொஞ்சம் சேஞ்சிங்ஸ் ஆவாங்க. இதை நான் கொண்டு வந்து 20-25 நாளுக்கு மேலே ஆகுது. இதெல்லாம் சேஞ்சிங் ரோஸ் தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க பாருங்கள். இது நல்ல மஞ்சள் கலருமா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. இது வந்து காஷ்மீர் ரோஸ்மா. காஷ்மீர் ரோஸு ஆனால் பூத்துட்ருக்காங்க. ஆனால் இலைகள் வந்து கொஞ்சம் கருகின மாதிரி இருக்காங்க. இதுவும் பாருங்கள், ரோஸு சேஞ்சிங் ரோசஸ்ஸு. கொஞ்சம் இந்த சம்மரில் வந்து ரோஜாவுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கறது. வெயிலுக்காகவே உங்களை கீழே இறக்கணுமா. மேலே க்ரீன் நெட் இருக்குது. இருந்தாலும் க்ரீன் நெட்டில் தான் இருந்தாங்க. ஒரு கார்னரில் க்ரீன் ஷீட்டுக்கு கீழே தான் இருந்தாங்க. இருந்தாலும் இவங்களால் வெயில் வந்து தாங்க முடியல. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், பன்னீர் ரோஸ் பூத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அதை ஆமாம், பூத்துருக்காங்க. இதே பாருங்கள், இங்கே ஒரு ரோஸ் வந்திருக்கு. ரோஜா செடிகள்லாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க பாருங்கம்மா. நான் ஹைட்டே வளர விட மாட்டேன், 2-2.5 அடி தான் வளர விடுவேன். இது வந்து டிப்ஸாகவே வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் ரோஜா வைக்கிறவங்க காம்பவுண்டை தாண்டி வளர விடுறீங்க. அந்த மாதிரி வளர்கிறதுனால செடிகள் வளர்ச்சி பாதிக்கும், பூக்கள் கம்மியாக கொடுக்கும். 2-2 அடியில் நான் கவர் பண்ணி விட்ருக்கேன். அடுத்த துளிர்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். அதே பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்த துளிர்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் துளிர்கள் தான் நம்ம கட் பண்ணி விட்டு. இதை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. 2 அடிக்கு தான் வச்சுருப்பேன் ஒன்று. அடுத்து வந்து ரோஜாவுக்கும் வெங்காயத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டுமா, காம்பினேஷன் பொருத்தம். ஒவ்வொரு ரோஜா செடியிலையும் ஒவ்வொரு ஆனியன் வச்சுருவேன். இதை பாருங்கள், இந்த ஆனியன் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஆனியன் இருக்குது, அந்த செடியில் 2 செடியில் இருக்குது. ஆனியனுக்கும் வெங்காயத்துக்கும் ரோஜா செடிக்கும் நல்ல காம்பினேஷன், நல்ல பலன் கொடுப்பாங்க நமக்கு. அப்படியே இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், கீழே மொக்கு வச்சுட்டாங்க, தெரியுதுங்களா? கீழே மொக்கு வச்சுருக்காங்க. நல்லா கொஞ்சம் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகணுமா. இந்த வெயில் நல்லா போகணும். போனதுக்கப்புறம் தான் ரோஜாக்கள் பார்க்கவே நல்லா இருப்பாங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுறாங்க உங்களுக்கு. எப்படின்னா நான் பறிக்காமல் அப்படி போகலை, கருகின மாதிரி ஆகிடுதுமா. இப்போ இந்த ஒரு கிளைமேட்டு சேஞ்சிங் இருக்குல்ல, அப்படியே வாங்க. இது வந்துமா அமேசானில் வாங்கினேன். கருப்பு பிளாக் ரோஸுன்னு நான் ஆசைப்பட்டு அமேசானில் வாங்கினேன். ரேட்டு எவ்வளோ தெரியுங்களா? 450 ரூபா. ஒரு பிளாக் ரோஸு 450 ரூபா வாங்கியும் செடி எப்படி இருக்கு பாருங்கள். நான் வெட்டி விட்டோம், எவ்வளோ வழக்கமாக இந்த பக்கம் போயிருக்காங்க பாருங்கள். ஆனால் இதில் எல்லாமே 7 இலையாக வருதுங்க. எல்லாமே 7 இலை, அரும்பே வரலை, மொக்கும் வரலை. 450 ரூபான்னு வாங்கி எல்லாமே 7 லீஃபு. என்கிட்ட 7 லீஃபில் நிறைய ரோஜாக்கள் இருக்காங்க, பூத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி இவங்க பூக்க மாட்டாங்களா நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். இது வாங்கி வச்சு 3 மாதத்துக்கு மேலே ஆகுதுமா. இன்னும் நமக்கு வந்து பிளாக் ரோஸும் வந்த பாடு இல்லை, 5 இலையும் வந்த பாடு இல்லை. ஆனால் செடிகள் ஆரோக்கியமாக இருக்காங்க. சரிங்களா? இது வந்து பிளாக் ரோஸோடைய கதமா. இதெல்லாம் வந்து சேஞ்சிங் ரோசஸ்ஸு. சேஞ்சிங் ரோசஸால் தான் இப்போ இது கீழே இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர்லாம் நான் கீழே இறக்கலை.
இதான் இப்போ ரோஜாக்களுடைய டிப்ஸு சொல்லிடுறேன். 15 நாளைக்கு ஒரு தடவை நேச்சுரல் உரம் கொடுக்கணும். காலை நேரத்தில் தண்ணி கொடுக்கலாம், ஆனால் ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்துக்கணும். தண்ணி ரொம்ப வாட்டரிங் கொடுக்கக்கூடாது. 3வது 2 அடி 2 அடிக்கு மேலே விடாமல் நம்ம அழகாக கட் பண்ணி விட்டால் புதிய கிளைகள் வந்து பூக்கள் கொடுப்பாங்க. 4வது அந்த காய்ந்த கிளைகள்லாம் இருக்காங்க, இந்த இருக்காங்க பாருங்கள், இந்த காய்ந்த கிளைகள் செடிகள் இந்த பாருங்கள் வேறு இந்தமாரி இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டுடணும். 4, 5 வந்து எல்லா ரோஜாவிலையும் சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக நம்ம வீட்டில் துளிர் வந்ததை எடுத்து ஊனி விட்டுடலாம். 2த்துக்கும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து தான் ரோஜா செடிகளை வளர்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரோஜா செடி வாங்கும்போது இங்கே வாங்க, இந்த மாதிரி தண்டு பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். நம்ம இது ரொம்ப முக்கியம். நம்ம ரோஜா பார்த்த உடனே அழகாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி வாங்கணும், சரிங்களா? இது ஒரு தண்டு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இதை நான் கட் பண்ணி இதில் அவ்வளோ துளிர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது கீழே அடித்தண்டு நல்லா அங்கேயும் பாருங்கள், இதுவும் திக்னஸாக இருக்குது பாருங்கள். திக்னஸாக இருக்கிற பார்த்து வாங்கணும் நம்ம. அந்த மாதிரி வாங்கினா ரோஜாக்கள் வந்து ரொம்ப பலன் கொடுக்கும். இதுவும் பாருங்கள், இதெல்லாம் வந்து தாய் பிளான்ட்டுன்னு பேர். இந்த மாதிரி திக்னஸாக இருக்குது பாருங்கள், இது வந்து தாய் பிளான்ட்டுன்னு பேர். ரோஜாக்களை பற்றி இதுதாம்மா. நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.